ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 399வது நாமா ஓம் ஸ்ரீ வியக்தாவியக்த ஸ்வரூபிண்யே நமஹ ஓம் என்பதாம். பூரி பாரதர குண்டலீந்திரமணிபத்த வலய பீட்டிகாம் வாரி ராஷிமணி மேகலா வலய வன்னி மண்டல ஷரீரிணீம் வாரி சாரவக குண்டலாம் ககனசேகரீம் ச பரமாத்மிகாம் சாரு சந்திர ரவிலோச்சனாம் மனசி பாவயாமி பரதேவதாம். ஸ்ரீ நாம நவரத்ன மாலிகா என்பது ஆதிசங்கரின் ஸ்லோகங்களில் ஒன்று. 9 ஸ்லோகங்கள் உள்ள ஒரு நூல் அது. அதில் 4வது ஸ்லோகம் இதுதான். உலகத்தின் முதல் சக்தியை பரமாத்மிகா என்று அழைக்கிறார். அவளேதான் பரதேவதா, உயர்ந்த தேவி. அவளுக்கு இணை யாரும் இல்லை. வியக்தம் எனில் நம் கண்களால் காணப்படும் அவள் உருவம், அது வியக்தம். அவ்வியக்தம் எனில் காட்சிக்கு அப்பாற்பட்டது. மாயா என்னும் தனி பெரும் சக்தி அம்பாளின் கடைக்கண் நோக்கால் பிரகிருதியாக, பின் அதனின்றும் புத்தி அல்லது மகத் சக்தியாக உருமாறி பஞ்சபூதங்கள், பின் உலகமாக மாறுவது. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்றார் பாரதி. வர்ணிக்கிறார் சங்கரர். பூரி பாரதர, கனமான பூமி, அதை தாங்க ஒரு அழகிய பீடம். பீடத்தில் குண்டலீந்திர மணிபத்த, குண்டலீந்திர ஆதிசேஷன் அள்ளி கொடுத்த மணிகள் பதித்தது அந்த பீடம். பூவலய பீட்டிகாம் என்கிறார். வாரி ராஷி, கடலும் தன் பங்குக்கு முத்து நவரத்னங்களை தந்து அதை பதித்து உட்யானமாக்கிற்றாம். நடுவில் வன்னி மண்டல ஷரீரிணி, அக்னி மண்டலத்தால் சூழ்ந்து அவள் உருவம் தெரிந்தது. வாரி சாரவகா, மேகங்கள்தான் காதுக்கு குண்டலமாம். ககன சேகரி, ஆகாயம் முழுவதும் வியாபித்தவளாம். அழகிய 3 சூரிய சந்திர அக்னியான கண்கள். மனசி பாவயாமி, மனத்தில் காண முடியுமே. அவ்வியக்தமான அவளை வியக்தமாக காண முடியுமே என்கிறார் சங்கரர். உன் அவ்வியக்த சூக்ஷ்மமான உருவம் வியக்த ஸ்தூலமாய் என் மனதில் நிலை பெற்றதே என்கிறார். பரபிரம்மஸ்வரூபமான அல்லது அவ்வியக்தமான பார்வைக்கு அப்பால் இருக்கும் தேவியை உலகம் முழுமையும் தாங்கும் ஜோதி ஸ்வரூபமாக நான் தியானிப்பேன் என்கிறார். அவளது தரிசனம் என் மனத்தினுள் அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் என்று கூக்குரலிடுகிறது என்கிறார் சங்கரர். ஓம் ஸ்ரீ வியக்த அவ்வியக்த ஸ்வரூபிண்யே நமஹ ஓம் என்று ஆழ்ந்து சிந்தித்தால் சிருஷ்டிக்கு காரணமான அவளை, அவளது பிரம்மாண்டமான உருவத்தை அகக்கண்ணால் காண முடியும் என உறுதி கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியன். தொடர்ந்து அவளை காண முயற்சிப்போம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.